ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் டிஏஎஸ் அண்ட் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து 13,773.79 க்ரோஸ்க்கு வந்து இந்தியன் ஈக்விட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. வேறு 15,779.94 க்ரோஸ்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2,006.15 க்ரோஸ்க்கு தே ஹவ் சோல்டு த இந்தியன் ஷேர்ஸ். ஸோ while coming to foreign institution investors, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். they purchased for 18,210.41 crores, whereas 13,542.47 crores-க்கு they have sold. நெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா they have purchased for 4,667.94 crores. அதாவது பாட் வேல்யூ மைனஸ் சோல்டு வேல்யூ தான் பார்த்தீங்கன்னாக்கா நெட் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சி எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஏறி இருந்தது இன்றைக்கி. நிஃப்டி என்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 400 பாயிண்ட்ஸ் ஏறி இருந்தது. அதே மாதிரி பிஎஸ்சி சென்செக்ஸ் வந்து மோர் தென் 1,500 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி அப்பு. மெயினாக வந்து எதனால் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஆட்டோ செக்டார்ஸ்லாம் நல்லா ஏறி இருந்தது. அதுவும் முக்கியமாக வந்து பேங்க் செக்டார்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஏறி இருந்தது. மோர் தென் 1000 பாயிண்ட்ஸ் பேங்க் செக்டார்ஸ்லாம் ஏறி இருந்தது. அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்லாம் நியூ 52 வீக் ஹை போச்சு இன்றைக்கி. அதே மாதிரி டெலிகாம் செக்டாரில் பாரதி ஏர்டெல்லில் வந்து பார்த்திங்கன்னா நியூ 52 வீக் ஹை. நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பற்றி பேசியிருந்தோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் நேற்றே 52 வீக் ஹை. ஸோ இன்றைக்கி வந்து அது அப்படியே ஃபாலோ ஆச்சு. ஐசிஐசிஐ பேங்க் அதே மாதிரி ஃபாலோ ஆச்சு. பாரதி ஏர்டெல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ சிப் கம்பெனி இது மூணுமே. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல மார்க்கெட் ஏறத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் அப்படியே வீக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா மார்க்கெட் எல்லாம் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மெயினாக எஃப்ஐஎஸ் வந்து நிறையா பாட் இந்தியன் ஷேர்ஸ் டுடே. அது ஒரு முக்கியமான காரணம். ஐடி செக்டாரில் வந்து பார்த்திங்கனாக்கா விப்ரோ வந்து மோர் தென் 4% டவுனு. அதெல்லாம் ரொம்ப வீக்காக இருந்துச்சு இன்றைக்கி. டெக் மகேந்திராவும் அதே மாதிரி நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆச்சு. ஃபார்மா செக்டாரும் ஓரளவுக்கு இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அது மெயினாக வந்து அந்த ஃபைனான்சியல் செக்டார்ஸ் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நிலவரம். டுமாரோ மார்க்கெட் லீவ், மண்டே பார்க்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.